ஈழத்தமிழர்களின் கல்வி மற்றும் கலாசார மையமாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் இன்று ஒரு பாரிய சமூக சரிவை சந்தித்துக் கொண்டிருப்பதாக பிரித்தானியா வாழ் ஈழத்தமிழரான முகிந்தன் துரைராஜசிங்க ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் வெளியிட்டுள்ள பதிவில் குறிப்பாக யாழ் இளைஞர்களிடையே பரவி வரும் சோம்பேறித்தனமும் அதற்கு தீனி போடும் புலம்பெயர் உறவுகளின் முட்டாள்தனமான பண உதவியும் ஒரு தலைமுறையையே அழிவின் விளிம்பிற்கு தள்ளி கொண்டிருக்கின்றன. யாழ்ப்பாணத்தின் வீதிகளில் இன்று வேலைக்கு ஆட்கள் தேவை என்ற விளம்பர பலகைகளை சாதாரணமாக காணலாம். ஆனால் எங்கு பார்த்தாலும் இளைஞர்கள் வேலை இல்லை என்று புலம்பிக் கொண்டு வெட்டியாக தெரிவதே யதார்த்தமாக உள்ளது. இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள உணவகங்களில் சிங்கள இளைஞர்களும் சூப்பர் மார்க்கெட்கள் மற்றும் புடவை கடைகளில் மலையக இளைஞர் யுவதிகளும் மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறார்கள். வெளிமாவட்ட இளைஞர்கள் வந்து யாழ்ப்பாணத்தின் பொருளாதாரத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ளூர் இளைஞர்களோ படித்து முடித்துவிட்டு எவ்வித இலக்குமின்றி திரிகிறார்கள். ஆட்டோ ஓடலாமே, துணிக்கடையில் வேலை செய்யலாமே என்று கேட்டால் அது எங்கள் தகுதிக்கு குறைவானது என்ற பதில் வருகிறது. வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்களின் கௌரவம் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் கௌரவம் பார்க்கும் இந்த உறவினர்களில் பலர் அங்குள்ள அரசுகளை ஏமாற்றி உடல் உழைப்பை வருத்தி இரவு பகலாக கஷ்டப்பட்டுதான் பணம் சம்பாதிக்கிறார்கள். சிலர் மதுக்கடைகளிலும் சிகரெட் விற்பனை நிலையங்களிலும் வேலை செய்து அடுத்தவர் உடல் நலனை சீரழிக்கும் தொழில்கள் மூலம் பணம் சம்பாதித்தே இங்கே அனுப்புகிறார்கள். அங்கே அவர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை பெற்றுக்கொண்டு இங்கே கையில் லேட்டஸ்ட் ஐபோன், பல லட்சம் ரூபாய் பெறுமதியான KTM மோட்டார் சைக்கிள் என ஆடம்பரமாக திரியும் இளைஞர்கள் உண்மையில் உழைக்க தயங்கும் கோழைகளாகவே இருக்கிறார்கள். உழைக்காமல் கைக்கு வரும் பணம் இயல்பாகவே இளைஞர்களை போதை மற்றும் மது பழக்கத்திற்கு அடிமையாக்குகிறது. அதிகப்படியான பணப்புழக்கம், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பயன்பாட்டை அதிகரித்துள்ளது. வெளிநாட்டிலிருந்து வரும் பணம் இவர்களை அறிவார்ந்தவர்களாக மாற்றாமல் சமூகத்திற்கு பாரமான காவாளிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. யாழ் இளைஞர்களை வேலைக்கு அமர்த்தினால் அவர்கள் சரியாக வேலை செய்வதில்லை, சம்பளம் அதிகமாக கேட்கிறார்கள், சிறு வேலைகளை சொன்னால் முறைக்கிறார்கள் போன்ற காரணங்களால் யாழ்ப்பாணத்து முதலாளிகளே இன்று பிற மாவட்ட இளைஞர்களையே விரும்புகின்றனர். வெளிநாட்டு உறவினர்களின் இந்த பண உதவி என்பது நிரந்தரமானது அல்ல. இந்த பரம்பரையுடன் இது முடிந்துவிடும். அடுத்த தலைமுறை புலம்பெயர் தமிழர்கள் தங்களின் சொந்த பிள்ளைகளுக்கே பணம் சேமிப்பார்களே தவிர இங்கே இருக்கும் தம்பிக்கோ மச்சானுக்கோ ஒரு சதம் கூட தரமாட்டார்கள். அப்பொழுது இன்று கஷ்டப்பட்டு வேலை செய்யும் வெளிமாவட்ட இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தின் அனைத்து வியாபார நிறுவனங்களின் உரிமையாளர்களாக மாறியிருப்பார்கள். இன்று கௌரவம் பார்த்த யாழ் இளைஞர்கள் அன்று பிற இனத்தவர்களிடம் கையேந்தி நிற்கும் அல்லது கூலி வேலை செய்யும் நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள். இளைஞர்களே, வேலை என்பது இழிவு அல்ல, உழைக்காமல் உண்பதுதான் பேரிழிவு. எந்த வேலையாகினும் அதனை அர்ப்பணிப்புடன் செய்யுங்கள். புலம்பெயர் உறவுகளே, பணத்தை அனுப்பி உங்கள் உறவுகளை சோம்பேறிகளாக மாற்றாதீர்கள். அவர்களுக்கு தூண்டிலை தந்து மீன்பிடிக்க கற்றுக் கொடுங்கள். மாறாக தினமும் மீனை தந்து அவர்களை முடமாக்காதீர்கள். நமது பொருளாதாரம் நமது கைகளை விட்டு போய்கொண்டிருக்கிறது. விழித்து கொள்ளாவிட்டால் வரலாறு நம்மை சோம்பேறிகள் என்றுதான் பதிவு செய்யும் என தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார்.